தொடர்ந்து பதற்றம் நிலவக்கூடிய சூழல்ல களத்துல என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது அப்படின்றத பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்மை தகவலாக பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நமக்கு கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை நோக்கி வந்த பல ஆளில்லா ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது இந்திய ராணுவம். தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பல்வேறு இடங்கள்ல வடக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதி வரைக்கும் தொடர்ச்சியாக எல்லைப்புறங்களில் ட்ரோன்களை அனுப்பி அவர்கள் தாக்க முற்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்திய ராணுவம் தொடர்ச்சியாக ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி வருகிறது. இந்த தருணத்தில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே பறந்து வந்த ஆளில்லா ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது இந்திய ராணுவம். அது தொடர்பான அந்த காட்சிகளையுமே நம்மளால பார்க்க முடிகிறது. காட்சிகளுடனான அந்த செய்தியை தான் நம்ம தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயுதங்களை சுமந்து கொண்டு வந்த ட்ரோன்களைத்தான் தற்பொழுது இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. ட்ரோன் அப்படின்னா நம்ம கேமரா ஓடக்கூடிய ஒரு பறக்கும் இயந்திரம் அப்படின்னு மட்டும் இல்லாம அது ஆயுதம் தாங்கியதாக இருக்கிறது. அமிர்தசரஸ் நோக்கி வந்த பல ஆளில்லா ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் அண்மை தகவல் வாயிலாக நாம் அறிய வருகிறோம். தொடர்ச்சியாக நேற்று முன்தினத்திற்கும் இரவும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் ட்ரோன்கள் மூலமாகத்தான் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தாக்குதலை முன்னெடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் தற்பொழுதும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் நோக்கி வந்த பல ஆளில்லா விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தற்போது கிடைத்திருக்கும் அந்த காட்சிகளும் செய்திகளும் நமக்கு தெரிவிக்கிறது. ஆயுதங்களுடன் வந்த அந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன் அழிக்கப்பட்டிருப்பதை தான் நம்ம தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் அடுத்தடுத்து ட்ரோன்கள் மூலமாக ஏவுகணைகள் மூலமாக இந்திய எல்லைப்புற பகுதிகளை தொடர்ந்து தாக்க முற்பட்டு வருகிறார்கள். இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து அதனை வானிலேயே அழித்து வீழ்த்தும் அந்த ஒரு சம்பவமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். தொடர்ச்சியாகவே இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படின்றத பாகிஸ்தான் இடைவிடாது நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். தற்பொழுது பஞ்சாப் பகுதியில் ட்ரோன் தாக்குதல் அதை இந்தியா முறியடித்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கிறோம். இதுவரைக்கும் பஞ்சாப்ல எந்தெந்த பகுதிகளில் அவங்க இது போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க? தற்போது இந்த சம்பவம் நடந்த இடத்துல யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? என்ன விவரம்? நிச்சயமாக தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளாகட்டும் அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே இருக்கக்கூடிய காசாகன் பகுதியில் பாகிஸ்தானுடைய அந்த ஆயுதங்களோடு வந்த பாகிஸ்தான் ட்ரோனை இந்திய ராணுவத்தினர் தற்பொழுது வீழ்த்தி இருக்கிறார்கள். அது குறித்தான காணொலி காட்சிகளையும் இந்திய ராணுவ தரப்பிலிருந்து தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அமிர்தசரஸ்ல தான் சற்று நேரத்துக்கு முன்பாக கூட நம்ம பார்த்திருந்தோம். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ், ஜலந்தர், பதிண்டா ஆகிய மாவட்டங்கள்ல அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அமிர்தசரஸ் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ட்ரோன், அதாவது ஆயுதங்களோடு வந்த அந்த ட்ரோன், ஆளில்லா ட்ரோன் என்பது இந்திய ராணுவத்தினர் தற்பொழுது அந்த ட்ரோனை சுட்டி வீழ்த்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளாகட்டும் அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளாகட்டும் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்த முயற்சி செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் நடத்தக்கூடிய அந்த ஒரு முயற்சி என்பது இந்திய ராணுவத்தினர் தகுந்த பதில்களை கொடுத்து முன்னதாகவே அதை அழித்து வருகிறார்கள். ஏன்னா சற்று நேரத்திற்கு முன்பாக தான் பஞ்சாப்ல 2 இடங்கள்ல ஆபத்து காலத்திற்கான சைரன் என்பது ஒலிக்கப்பட்டது. பதிண்டா, பெரோஸ்பூர் அப்படியே 2 இடங்கள்ல அந்த ஆபத்து காலத்துக்கான சைரன் என்பது ஒலிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக பஞ்சாப்ல 3 இடங்கள்ல ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ், ஜலந்தர், பதிண்டா ஆகிய 3 இடத்துல ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த அமிர்தசரஸ் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு காசாகன் பகுதியில் பாகிஸ்தானுடைய ஆளில்லா ட்ரோனை இந்திய ராணுவம் சுட்டி வீழ்த்திருக்கிறது. அதற்கான காணொலி காட்சிகளை இந்திய ராணுவமே வெளியிட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகள், பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு வழியில பாகிஸ்தான் ஊடுருவி தாக்குதலை நடத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனாலும் முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஷெல், பெட்ரோல் குண்டு வீசுறாங்க, இல்லைன்னா பீரங்கி மூலியமாக தாக்குதல் நடத்தினாங்க, ட்ரோன் விமானங்கள் மூலியமாக தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் தற்பொழுது ஆள் இல்லாத ஆயுதங்களோடு வந்த ஆள் இல்லாத அந்த ட்ரோன்களை, பாகிஸ்தானுடைய ட்ரோனை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழல் நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்பொழுது ஏற்கனவே பஞ்சாப்ல 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 இடங்கள்ல ஆபத்து காலத்துக்கான சைரன் என்பது ஒலிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமிர்தசரஸ் அருகே தான் பாகிஸ்தானுடைய ஆள் இல்லாத இந்த ட்ரோன் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லைக்கோட்டு பகுதிகளிலையும் பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய மாநில பகுதிகளிலையும் தொடர்ந்து பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த வழியாக பாகிஸ்தான் ஊடுருவி வந்தாலும் அதற்கு இந்திய ராணுவங்கள் இருக்கக்கூடிய முப்படைகளும் ஒருங்கிணைந்து தகுந்த பதிலடியை கொடுத்து கொண்டு வருகிறார்கள்.
வெங்கட், தொடர்ச்சியாக எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் தொடர்ந்தே ஒரு பதற்றமான சூழல்ல இருக்குது. நேற்றே பஞ்சாப்ல இருந்து கோல்டன் சிங் அப்படின்ற ஒருத்தர் நம்ம கிட்ட பேசியிருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது, மக்களுக்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா நேற்று இருந்த சூழல் இன்று அங்கு பொதுமக்களுக்கு இருக்கிறதா அப்படின்றதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே பிளாக் அவுட் அப்ப அங்க இருக்கக்கூடிய மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இரண்டாவது நாளாக இது போன்ற ஒரு சூழல் தொடரக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்பான தகவல்கள் நமக்கு ஏதாவது கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கும் மக்களுக்கு தேவையான பொருட்கள் சென்று சேருவது உறுதி செய்யப்பட்டிருப்பது தொடர்பான தகவல் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா? நிச்சயமாக, அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னதாகவே பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாகவே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தின் பேரில் நாடு முழுவதும் ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவில் மற்ற இடங்களை காட்டிலுமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகட்டும், அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களான ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், சத்தீஸ்கர் உள்ளிட்ட பகுதிகளில் கூடுதலான அளவில் ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக மக்களுக்கு இது போன்ற ஒரு அவசர காலத்தில் மேற்கொள்ளும் பொழுது ஒரு சைரன் ஒலிக்கப்படும் பொழுது எப்படி செயல்பட வேண்டும், வான்வெளி தாக்குதல் நடைபெறும் பொழுது எப்படி அதனை கையாள வேண்டும் அப்படிங்கிற மக்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரில் ஏற்கனவே நாடு முழுவதும் ஒரு போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் அந்த மக்களுக்கு கூடுதலாகவே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது கொடுக்கப்பட்டது. குறிப்பாக வீதி வீதியாக சென்று ஒலிபெருக்கி மூலியமாக அந்த பகுதியுடைய மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று பாகிஸ்தான்ல 2 இடத்துல ஆபத்து காலத்துக்கான சைரன் என்பது ஒழிக்கப்பட்டது. பாகிஸ்தான்ல பஞ்சாப்ல 3 மாவட்டங்கள்ல அந்த ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பஞ்சாப்ல பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத அளவுல முப்படைகளும் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு அதாவது எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதே போல பஞ்சாபுக்கு யாராவது சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்களா, அதாவது அந்த விவரங்களும் கேட்டறியப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய மக்களுக்கு எந்த விதமான ஒரு உயிர் சேதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுடைய தாக்குதலை துல்லியமாக முப்படைகள் ஒருங்கிணைந்து அந்த தாக்குதலை தகர்ந்து இருக்கிறார்கள். மக்களுக்கு ஏற்கனவே அந்த விழிப்புணர்வு இருக்கிறது. அந்த அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மக்கள் இதனை அச்சப்படாமல் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் பகுதிக்கு அருகே பாகிஸ்தானுடைய ஆளில்லா ட்ரோனை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதற்கான காணொலியை வெளியிட்டிருக்கிறது.